உங்கள் வீட்டில் பல்லி தொல்லை அதிகமாக இருக்கா? என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குதுங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கூடவே நான் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நான் ஃப்ரீ டைமில் சும்மா இருக்கிறப்ப இந்த மாதிரி வேர்க்கடலையெல்லாம் வறுத்து தோல் எடுத்து வச்சுப்பேங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைமில் நம்ம ஒரு சட்னி அரைக்கணுன்னாலும் நம்ம அந்த டைமில் வந்து தோலெல்லாம் வறுத்து நம்ம அந்த தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி வேர்க்கடலை எவ்வளோ இருந்தாலும் 1/2 கிலோ இல்லை 1 கிலோ இருந்தால் கூட நீங்கள் நல்லா இதை வறுத்து தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவசரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நானும் எப்போவுமே அந்த மாதிரி தாங்க பண்ணுவேன். வாங்கிட்டு வந்த உடனே அதை வந்து வறுத்து இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும் இல்லைங்களா? வேர்க்கடலை குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கூட நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு என்கிட்ட இருக்க வேஸ்ட்டான ஃப்ளாஸ்க்கு தாங்க எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளாஸ்க் நான் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான ஃப்ளாஸ்க் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்ல ஒரு ஏர்டைட் மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி எறும்புலாம் வராதுங்க. எறும்பு தொல்லை அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பட்டாணி அந்த மாதிரி வறுத்த பட்டாணி அதெல்லாம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டான ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ளாஸ்கில் சூடு நிற்கல அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ராசரி ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வண்டுலாம் வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம லைட்டர் பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணுறப்போ எரியாதுங்க. ஏன்னா மழைக்காலம் வந்துடுச்சுனாலே சரியாக எரியாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த லைட்டர் எரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டரில் வந்து அழுக்கு நிறைய சேர்ந்துருங்க. அந்த மாதிரி இருந்தாலும் எரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேஸ் மேலே கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா சூடாகுங்க. நமுத்து போயிருந்தாலும் அது நல்லா எரியும். அதே மாதிரி கேஸ் லைட்டர் எரியறதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மழைக்காலம் இல்லை வெயில் காலம் எந்த டைமாக இருந்தாலும் லைட்டர் எரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்து நல்லா நீங்கள் இந்த இடத்துல தொடச்சி விடுங்க. இதில் நிறைய அழுக்கு சேர்ந்துருங்க. நம்மளை வெளியே தான் நம்ம தொடச்சி விடுவோம். ஆனால் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நிறைய அழுக்கு சேர்ந்துட்டு லைட்டர் எரியாதுங்க. இதனால் கேஸ் தான் நிறைய செலவாகும். நம்ம ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுவோம், எரியாது. ஸோ கேஸும் நிறைய செலவாகுங்க. ஒவ்வொரு முறையும் பற்ற வைக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால ஸோ கேஸும் நமக்கு வேஸ்ட்டாக போகுது இல்லைங்களா? இந்த மாதிரி பட்ஸ் எடுத்து நம்ம நல்லா இதுக்குள்ளே விட்டு நல்லா அந்த ஹோல்ஸ் வழியாக க்ளீன் பண்ணுங்கள். நிறைய அழுக்கு வருங்க. ஸோ அதை நல்லா அப்பப்போ நீங்கள் பார்த்து தொடச்சி விட்டுக்கிட்டீங்கனால லைட்டர் சூப்பராக எரியும். இதுக்காக புது லைட்டர்லாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சின்னு தூக்கி போட்டுட்டு வேறு வாங்குவாங்க. ஆனால் அது ஏன் எரியலைன்னா இதாங்க ரீசன். நீங்கள் இந்த மாதிரி பட்ஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம சொரக்காலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். பெரிய சொரக்காய் வந்துச்சுன்னா பாதி தான் யூஸ் பண்ணுவோம். பாதி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு நினைப்போம். அந்த மாதிரி வைக்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆன மாதிரி ஆகிடுங்க. இந்த கட் பண்ண பகுதி வந்து ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆன மாதிரி ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும். இல்லைனா ஒரு மாதிரி பூர்ண முத்த மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு பாதி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த சொரக்காவுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் கண்டிப்பாக டம்ளர் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டம்ளர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கட் பண்ண பகுதியை இந்த டம்ளர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் எஃபெக்ட் ஆகாது, காஞ்சியும் போகாது. ஃப்ரிட்ஜில் நீங்கள் சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எந்த ஒரு பூச்சியும் வந்து அதில் வந்து அஃபெக்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம காய்கறிலாம் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ண இந்த தோலெல்லாம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றேங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட இன்னும் ஒரு 2 பொருள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஊற வைக்கலாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம், ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது 3த்தையும் நல்லா நீங்கள் உரல் வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உரல் இல்லைன்னா இந்த மாதிரி மத்து வச்சு கூட நீங்கள் இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா இடிச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா நசுக்கிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கினாலும் அரைச்சிக்கலாம், இல்லை இப்படி இந்த மாதிரி நசுக்கினாலும் நசுக்கிக்கலாங்க. இப்போ இதை நம்ம எடுத்து அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் நான் ஆட் பண்ணிடுறேன். இதை நம்ம எதுக்கு ரெடி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பல்லி விரட்டுறதுக்கு தாங்க ஒரு லிக்விட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தாங்க இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் நம்ம ரெடி பண்ணுறோம். ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கு
பல்லி கண்டிப்பாக வராதுங்க. இந்த பூண்டு, வெங்காயம் ஸ்மெல்லு, பச்சை மிளகாய் ஸ்மெல்லுக்கெலாம் பல்லி வந்து வராது அந்த வாடைக்கு. ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த லிக்விடை ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ நான் இந்த இடித்த இந்த பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை அப்படியே நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. காலையில் எடுத்து அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிக்கலாங்க. இப்போ அந்த தண்ணியை நல்லா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வச்சு தாங்க நம்ம இந்த பல்லியை வந்து விரட்ட போகிறோம். இப்போ இந்த லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நார்மல் வாட்டர் பாட்டிலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கூட நீங்கள் மூடியில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே கேப்புன்னு வந்து பாத்திர கடையிலலாம் விற்குது பாருங்கள், 20 ருபீஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் நார்மலாக இருக்கிற வாட்டர் பாட்டிலுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த லிக்விடை ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு இப்போ நான் இதை ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுன்னு. பல்லிங்கெல்லாம் தலை தெரிச்சு ஓடுங்க, அந்த அளவுக்கு இது பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்குங்க. அதனால தான் இது வந்து பல்லிக்கு பிடிக்காது. ஸோ நான் உங்களுக்கு இப்போ இதை உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். பல்லி எப்படி வந்து ஓடுதுன்னு நீங்களே பாருங்கள். இதை ரெகுலராக நீங்கள் எங்கெல்லாம் பல்லி இருக்கோ அங்கெல்லாம் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிச்சனில் கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கிச்சன் சிங்க்கு கீழே கரப்பாம்பூச்சி நிறையா இருக்கும் இல்லைங்களா, ஸோ அங்கேயும் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா வராதுங்க. இப்போ நான் இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேங்க. இப்போ நான் இந்த பல்லி இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணுற பாருங்கள் எப்படி இது ஓடுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.